கூட இல்ல, நான் சும்மா வந்து நிக்கிறேன். இந்த பொடியில ஓய்வு பாஸ் பண்ணிட்டான். ஓ 9,000 எடுத்திருக்கிறான். அவன் இல்லாம அவன் சிறிய வேப்பன்மார் கொஞ்சம் கவனம் கூட. ஓ கவனம் கூட. இன்றைக்கு ஒன்றும் பேட் இல்லை. என்ன செய்யறாரு? சரி சரி போட்டு வாங்க. ஓ ஓ போட்டு இல்லடா, பிரச்சனை வாங்கிட்டு என்ன உங்க ரோட்ல யாரு வந்தது? அது சிறிய வேப்பன் வந்தவன். அந்த சிறிய வேப்பன் தொழில் பாசனைய சொன்னான் தம்பி. இந்த ரோட்ல இருந்து புழுவ வேண்டாம், போய் தலைமையில வெட்டுங்க பாப்போம். விடிய காத்தால வேலை வெட்டி இல்லையா உங்களுக்கு? இந்த வேலை இல்லை இன்றைக்கு. என்ன வேலை இல்லையா? அதுக்கு ரோட்ல இருந்து புழுவி கொண்டிருக்கீங்களே. சந்தோஷமான சிறிய வேப்பன் யார்? அந்த சிறிய வேப்பன் எப்ப வந்த சிறிய வேப்பன்? என்ன உதவி செய்தவ? எப்ப வந்த சிறிய வேப்பன்? என்ன உதவி செய்தவ? எங்க செய்த வேலை? சரி விடு, நான் போறேன். நீங்க எங்களுக்கு வந்து சிறிய வேப்பன் இப்ப தெரியும் உங்களுக்கு உதவி செய்கிறது. இந்த தெளிவம் அடிக்குது. வாருக்கா தெளிவம் அடிக்குதுங்க. ஹலோ, சொல்லுங்க, யார கலைக்கிறீங்க? மீடியாக்காரோ? ஆமாம். மகன் தானுங்க, 9 எடுத்தவர். வாரீங்களோ? எப்ப வர போறீங்கள்? வெளிக்கிட்டீங்களே, எவ்வளவு நினைக்கிறீர்கள்? சந்தி நினைக்கிறீங்க? இல்லைங்க, வாரேன் நான் வரேன்னா. அதே நீங்க நான் வந்து பாட சொல்றேன் பாருங்களே. சரி, நீங்க மகன் நிக்கிறார் விட்டா நிக்கிறார். சரி, இங்க வாங்க. சரியா? தம்பி, உங்களை விளைக்கிறவங்க வேணுமாம். பெரிய விளைக்கிறோங்க. வாங்க. இதே வீடு கூட நான் அந்த சந்தில பார்த்தேன். பேரை கேட்டாலும் பெருசா தெரியல. தம்பி எதுவும் தெரியாது. கட்டிக்காரன் கூட. சரி தம்பி, வாங்க போகணும். வாங்க, வெளிக்கிட்டு போயிடணும். வாங்க, வேலைக்கு போகணும். அதை போயிடணுமா வேலைக்கு? நீங்க வாங்க. தம்பி, இந்த ஊடகத்தை எல்லாரும் பார்வையிறது அதிகம். தெளிவான முறையில் கூறுங்க, சரியா? அனைவருக்கும் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் ஓயலும் அதனால் நான் பெற்றுக்கொண்ட அனுபவம். தம்பி பேச்சு போட்டியில எல்லா இடம் போய் வந்து முதலாம் இடம். அவன் எல்லாத்துலயும் முதலாவிடம் தான் பெறவன். ஏனென்றால் அப்பன் குடிச்சு போட்டு வந்து இங்க சண்டை சச்சரவெல்லாம் சேர்ந்து நடக்கிறது. சரியோ? அதால எங்கட தம்பி மாவட்டம், மாகாணம் எல்லா இடமும் போய் வந்து முதலாவது தான். பேச்சு போட்டியில முதலாவது. தவப்பெண்ட பேச்சு கேட்டு முதலாவது. இப்படித்தான் டீச்சர் சொல்லி தந்தவங்களுக்கு. உங்களோட பேர், கற்கிற பாடசாலை, எந்த பேர் படிக்கணும்ன்றதை சொன்னா சரி. என்னுடைய பெயர் குட்டி தம்பி. அம்மா பெயர் குட்டி, அப்பா பெயர் தம்பி. இது ரெண்டையும் சேர்த்து தான் குட்டி தம்பி என்று வச்சவன். நான் படிக்கிற பாடசாலை வந்து கலியுகம் வளர்ச்சி பாடசாலை. எங்கட பாடசாலையில மொத்த பிள்ளைகள் வந்து 29 அறை. அந்த அறை வந்து யுத்தத்துல கால்கள் இழந்தபடியால் அவருக்கு அறை என்றுதான் அது அந்த பதிவு. வந்து இந்த சித்தப்பா, பெரியம்மா, அன்பியாக்கள்லாம் உதவி செய்தாங்க. உதவி செய்துதான் நான் இந்த பாடசாலை மாணவர்கள் எல்லாம் உதவி செய்தாங்க. தம்பி இப்பாட்டு தம்பி கொஞ்சம் கேளுங்க. சரியோ? நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. என்ன சித்தப்பான்ற அன்பின்ற யார் செய்தது? எங்கட தம்பியாக்கெல்லாம் மாமாக்கெல்லாம் செய்தவங்க. அன்றைக்கு பள்ளிக்கூடத்துல வந்து காசு மாமாக்கெல்லாம் செய்தவங்க. சும்மா ரொம்ப அந்த சித்தப்பா இப்ப சித்தப்பான்ற சொன்ன மீடியா நிக்கிறான்.
அப்ப சித்தப்பாக செய்ய மாமாக்கள் நானுங்கோ. மாமாக்கள் கொப்பன் தேவங்களை பத்தி சொல்ற நீ இப்ப இதுல வச்ச கொப்பன் தேவங்களை பத்தி சொல்றது இல்ல கொப்பன் தேவங்களை இப்ப சொல்றது. சரி சரி. மாமாக்கள்லாம் நம்ம உதவி செய்து டீச்சர், பாடசாலை டீச்சர், மற்றது மாணவர்கள், சக மாணவர்களும் ஹெல்ப் பண்ணினவ. அப்ப அவையாலதான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். எதிர்கால கனவு என்ன மாதிரியாக இருக்கிறது என்றதை சொல்லுங்க. நான் எனக்கு கனவு டாக்டர் ஆவரணும் தான். தம்பி என்ன சொல்ற? டாக்டர் ஆவன் செருப்பு மாலை போட போறானா? செருப்பு மாலையை போட்டு கொண்டிருக்க போறானா? அதுதானே அவன் செருப்பு டாக்டர் ஆக போறானா? இப்ப நான் படிச்சு பெரிய ஒரு மகா நடிகனா நான் பெரிய முதலமைச்சரா வரணும். முதலமைச்சரா மனசுல விட்டுட்டு முதலமைச்சர் ஆக போறீங்க. படிப்புல மனசுல விட்டுட்டு முதலமைச்சர் ஆக போறீங்க நீ. அப்ப நான் இன்ஜினியரா எல்லாம் பெரிய வீடுகள் எல்லாம் கட்டி சனத்துக்கு எல்லாம் நல்ல ஒரு இதா வரணும் தான் எனக்கு ஆசை. என்ன நீ இன்ஜினியரா ரோடு எடுக்க போறீங்க? கல்லு எடுக்க போறீங்க? சீமெண்ட் ஆக போறீங்க? ரோடு அது இல்லையம்மா, ரோடு போடுறது இல்லையம்மா. நான் பெரிய கட்டிடங்கள் எல்லாம் கட்டி சனத்துல அந்த அழகான வடிவமைப்பான வீடுகள் எல்லாம் இதெல்லாம் கட்டி கொடுக்கணும் தான் எனக்கு நிறைய ஆசை. அப்ப நீ வீடுகளை கட்டி போட்டு அந்த ஊர்ல எல்லாத்தையும் பெரிய பெரிய வீடுகளை கட்டி போட்டு கொள்ளையடிக்க போறீங்க. கொத்தரை போட கொள்ளை அடிச்சு விடுக்க போறீங்க. அப்ப என்ன அம்மா குழப்பாதீங்க. அம்மா அப்படித்தானுங்க. நீ இந்த மீடியாக்காரருக்கு முன்னால எண்ணம் சொல்லல, இனி சொல்லு. அம்மாண்டி ஆக்கள்லாம் உதவி, அப்பாண்டி ஆக்கள் உதவி இல்லைன்னு சொல்லு. அப்பாண்டி ஆக்கள் ஒரு உதவியும் இல்லை. அப்பாண்டி ஆக்கள் நாங்க கதைக்கிறதே இல்லை. அம்மாண்டி ஆக்கள்லாம் எங்களுக்கு உதவி. அம்மாண்டி ஆக்கள்லாம் நாங்க செய்யறாங்க. படிச்சு முன்னேறோம், நல்லா இருக்கிறோம் என்று சொல்லு. அப்ப அப்பாண்டி ஆக்கள்லாம் இல்ல, அம்மாண்டி ஆக்கள்லாம் எனக்கு உதவி செய்யணும். தொடர்ந்து அப்பாண்டி ஆக்கள் உதவி செய்யணும். சொல்லிட்டேன். சரி, நீ சொல்லிப்பட்டா இல்லோ? சரி, நன்றி, வணக்கம். சரி சரி, வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன இதுவரை நேரமும் என்னுடைய கல்வியில வெற்றி பெற்றதற்கு ஓடோடி என்ன பேட்டி கண்ட ஊடகங்களுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேட்டீங்களோ சங்கதி?